டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஃபார் பாடி பில்டிங் பட் ஃபார் ஆல் அதர் என்டிவர்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க டயட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபுட் இன்டேக் பண்ணுறாங்கன்னா அதோட மோட்டிவேஷன் என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபுட் இன்டேக் பின்னாடி உங்களோட மோட்டிவேஷன் என்ன? ஒன்று ஹெல்த் ரீசனாக இருக்கணும், இல்லை அப்பியரன்ஸ் ரீசனாக இருக்கணும். ரேங்கிங் பண்ண சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் தென் அப்பியரன்ஸ். ஜென்ரலி ஹெல்த் அண்ட் அப்பியரன்ஸ் வில் கோ டுகெதர். ஆல்ரைட், அதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறம் பேசுவோம். இதை தவிர வேறு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெல் அடிச்சிச்சு அதனால் சாப்பிட்டேன், வேறு வந்து கம்ஃபர்டபுள் ஆகுது அதனால் சாப்பிட்றேன், போர் அடிக்குது அதனால் சாப்பிட்றேன், இல்லை அந்த டிவியில் மூவிஸில் இந்த ஹீரோ வந்து இதை சாப்பிட்டாரு அதனால் நான் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா that's a red flag. Okay, if you are a trainer, make sure to understand the motivation behind dieting. ஓகேங்களா? ஹெல்த் தான் வந்து மெயினாக இருக்கணும் அண்ட் ஆர் அப்பியரன்ஸ். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால என்னென்னா ஈவன் ட்ரெயினர்ஸ் கூட மிஸ்இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பட் சாப்பிட்றவங்கள்ட்ட கேளுங்க க்ளூட்டன்னா என்னென்னு, அப்படின்னா என்னென்னு தெரியாது. அப்புறம் எதுக்கு க்ளூட்டன் ஃப்ரீ? Do you even know what is celiac disease? Do you know where gluten is found? இதெல்லாம் தெரியாமல் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். இது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டு. நான் எல்லாமே ஆர்கானிக் தான் சாப்பிடுவேன். எதுக்கு? ஏன் ஆர்கானிக் பக்கம் நம்ம போகிறோம்? பெஸ்டிசைட்ஸ் ஜாஸ்தியாக போடுறதுனால தான் போகிறோம் இல்லையா? ஸோ டு யூ நோ எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் நிறையா போட்டாகுது அப்படின்ட்டு? ஆப்பிள், கிரேப்ஸ், ஈவன் பொட்டேட்டோஸ், இந்த மாதிரியான க்ராப்ஸ்க்கு தான் வந்து பெஸ்டிசைட்ஸ் நிறையா போடுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்கானிக்காக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அமெரிக்கன் கான்ஸ்டல் எக்ஸசைஸ் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டர்ட்டி டசன் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு 12 ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி சூப்பர் க்ரீன், க்ளீன் க்ரீன் அப்படின்னு ஒரு 15 லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பைனாப்பிள், மேங்கோ, ஆல்ரைட், ஆனியன்ஸ், பிரிஞ்சால், கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து தேவையில்லை ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்ட்டு. இதுவே வந்து நார்மலாகவே வந்து போதும். ஸோ அதனால் தேவையில்லாமல் நம்ம வந்து just because somebody is following it, அது வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ being informed, being educated is very very important when it comes to dieting. முக்கியமாக வந்து நம்ம மேக்ரோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மேக்ரோஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட், இதை பற்றி நான் டீட்டெயிலாக நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த எபிசோடில் வந்து புதுசாக பாடி பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். being informed is a good thing, பட் அரைக்குறையாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து டேஞ்சரஸ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்னென்னா எப்படி பயோமெக்கானிக்ஸ் எக்ஸசைஸில் பார்க்குறோம், அதே மாதிரி டயட்டிங்கில் வந்து பயோகெமிஸ்ட்ரி இந்த கான்செப்ட் எடுத்து வராங்க. பயோகெமிஸ்ட்ரி என்னென்னா பயாலாஜிக்கல் ஆர்கனிசம்ஸ், நம்மள மாதிரி ஜீவன்கள், இவங்களுக்குள்ளே வந்து சாப்பாடு போனால் செல்லுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதை வச்சு வந்து பாடி டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அதை வச்சு டயட்டும் பிரிக்கிறாங்க. பட் எஸ், தெர் இஸ் அ ஸ்லிவர் ஆஃப் ட்ரூத் ஓவர் தேர், பட் ஒன்லி 20%. மீதி 80% வந்து நம்ம கையில் தான் இருக்குது. which means dieting, which is in our hands and in our mouth. Let's start with carbs. இப்போ வந்து ஒரு கார்ப் வந்து தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். ஸோ திஸ் வில் டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ லெட்ஸ் சே யூ ஆர் ஃபாலோவிங் அ வெரி லோ கார்ப் டயட், ஒரு கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து கார்ப் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அங்கே உங்களோட லிமிட்டேஷன் வந்து இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கார்ப் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நிபந்தம் இருந்துச்சுன்னா, அப்போது லெட்ஸ் சே யூ ஹேவ் அ சாய்ஸ் ஆஃப் எதர் செலக்டிங் பிட்வீன் கேஷ்யூ ஆர் அன் ஆப்பிள் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து you don't have your diet with you, okay, but you have cashew or apple and you are following keto diet, low carb diet. அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஃபுட்டை சூஸ் பண்ணுவீங்க? முந்திரியா இல்லை ஆப்பிளையா? Not many people know that cashew has less carbohydrate when compared to a very healthy apple. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து cashew, அதாவது முந்திரியை தான் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இப்போ கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே, இட் வில் மேக் யுவர் ஜாப் ஈஸியர். பட் அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதோட இன்டென்ஷன் என்ன, மோட்டிவேஷன் என்ன, எந்தெந்த ஃபுட்டில் எந்தெந்த மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் சொன்னது, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டாக்கிங் அபவுட் கார்ப்ஸ் இல்லையா, இப்போ வந்து ஈவன் ஃபார் ட்ரெயினர்ஸ் அண்ட் எஜுகேட்டட் பீப்புள், கார்போட செலெக்ஷன் வந்து இஸ் இட் அ மோனோசாச்சுரைட், டைசாச்சுரைட் ஆர் பாலிசாச்சுரைட் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது சிம்பிள் கார்ப்ஸா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸா அப்படின்னு பிரிப்பாங்க. சிம்பிள் கார்ப்ஸ்னால் என்னென்னா அது சாப்பிட்ட உடனே எனர்ஜி கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்ப் வந்து கொஞ்சம் மெதுவாக டைஜஸ்ட் ஆகி ஸ்லோவாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ இதே இப்போ வந்து
apple and let's say you have potato, baked potato. Okay, and you are a bodybuilder, you are not following keto diet, let's say. அப்போ வந்து என்னென்னா baked potato பெஸ்ட்டா இல்லை ஆப்பிள் பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய நாலேஜ் படி, பழசுனா ரொம்ப பழசு இல்லை, ஈவன் ஜஸ்ட் 5 or 10 years before, and I believe even now many people are under the same myth. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிள் கார்பை விட்டுருங்க, காம்ப்ளெக்ஸ் கார்பு தான் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நிறைய இடத்த நான் பார்க்குறேன். ஸோ அந்த தியரி படி ஆப்பிள் வில் பி சைட்லைன்ட் அண்ட் பேக்ட் பொட்டேட்டோ வில் பி டேக்கன். பட் அது தப்பு. ஓகே, ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் வச்சு தான் போகணும். சிம்பிளாக காம்ப்ளெக்ஸானு வச்சு போகக்கூடாது. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னா, அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ட உடனே, அந்த கார்பை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆகுதா, சுகர் வந்து ரைஸ் ஆகுதா இமீடியட்டாக. ஸோ அப்போது இமீடியட்டாக கீழே வரும். இது மாதிரி ஒரு ஹை இன்டென்சிட்டியோட ஒரு ஸ்பைக் மேலே கீழே போச்சுன்னா அதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. தட் இஸ் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா பேக்டு பொட்டேட்டோ இஸ் ஹை கிளைசமிக். ஸோ நியூ எஜுகேஷன் படி என்னென்னா, யூ ஷுட் நாட் ஈட் baked potato. Given a choice between apple and a baked potato, you should avoid baked potato and take apple. Even though apple is a simple carb, அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து லோ. இப்போ பாடியை பொறுத்தவரை ஃபியூல், அதாவது எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு வந்து 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸுமே வந்து யூஸ் ஆகும். அதாவது கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ இந்த ப்ரோட்டீன் வந்து எசென்ஷியல், பட் பாடி டசன்ட் ப்ரிஃபர் ப்ரோட்டீன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இட் டசன்ட் ப்ரிஃபர். வாட் இட் ப்ரிஃபர்ஸ் இஸ் either carb or fat. ஸோ இப்போ கார்பா ஃபேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பாடி பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஃபேட்டுக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். உங்கள் பாடி வந்து கார்ப் ஆஸ் வெல் அஸ் ஃபேட் ரெண்டுலேருந்துமே வந்து எனர்ஜி எடுத்துக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஹவு த பாடி இஸ் அடாப்டட். நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு என்ன கொடுக்குறீங்க அது பொறுத்த வரைக்கும் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் நிறையா வந்து ஃபேட் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் யூஸ் ஃபேட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ ஏன் வந்து ஃபேட்டை வந்து முன்னோக்கிறோம், ஏன் வந்து கார்போஹைட்ரேட்டை பின்னாடி எடுத்து போகிறோம் அப்படின்னா, we already saw carbohydrate has or it generates hormonal consequences. For example, the insulin sugar spike. அது நடந்தால் என்ன ஆகும்னா, பாடி வில் கம் அவுட் ஆஃப் ஃபேட் பர்னிங் மோட். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ஃபேட்டையே வந்து இன்டேக்காக கொடுத்தீங்கன்னா தென் பாடி வில் அடாப்ட் இட் செல்ஃப் டு யூஸ் ஃபேட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ஹேஸ் குட் ஹார்மோனல் கான்சிக்வன்சஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஃபேட் நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஒன்று சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் நார்மலாக. இட் வில் கீப் யூ சேச்சுரேட்டட், பசி அவ்வளோவா எடுக்காது. ஸோ உங்கள் மூட் ஸ்விங்ஸ், கிராங்கினஸ் இதெல்லாம் இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபேட் வில் ஜென்ரேட் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அண்ட் வி ஆல் நோ டெஸ்டோஸ்டெரான் இஸ் சூப்பர் இம்பார்ட்டண்ட் ஃபார் பல்கிங் அப், ஃபார் புட்டிங் ஆன் மசில். ஸோ அதனால் ஃபேட்டை வந்து உங்கள் டெய்லி கேலரி இன்டேக்கில் 40% வந்து ஃபேட் மூலமாக வரணும். கார்ப் வந்து 30% தான் வரணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ ஃபேட்னா எந்த மாதிரியான ஃபேட்? வி ஷுட் யூஸ் குட் ஃபேட்ஸ், நாட் த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து வர மாதிரியான ஃபேட்டோ இல்லை சாலட்லேயே வந்து ட்ரெஸ்ஸிங்னு சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நல்ல ஃபேட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில் ஆர் ஈவன் தி அனிமல் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் கவ், அதுலேருந்து வர இந்த கீ, மில்க்லேருந்து வர கீ நம்ம ஊரில் விற்கிறாங்களே அது, இட்ஸ் வெரி குட். அண்ட் ஈவன் த கோகோனட் ஆயில், இட் ஹேஸ் போத் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இதெல்லாம் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். அண்ட் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரியான அண்ட் நட்ஸ் இதெல்லாம் வந்து யூ ஷுட் ப்ரையாரிட்டைஸ் அண்ட் யூஸ் திஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆஸ் யுவர் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ரோட்டீன் வந்து நிறையா சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வர மாதிரி எந்த ஒரு ஸ்டடீஸ்லையுமே இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. பட் ஐ நோ தட் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்வியஸான சைட் எஃபெக்ட்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஹார்ட் ஆன் யர் ஸ்டொமக், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நீங்கள் போக்கணும்னா அது கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். டு யூ நோ வெஜிடபிள் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பை த வே? ஸோ அதை வந்து நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். எனிவே யூ ஹேவ் 40% ஃபார் ஃபேட், 30% ஃபார் கார்ப், ரைட்? ஸோ ரிமைனிங் 30% தான் வந்து ப்ரோட்டீன். ஸோ அந்த 30%குள்ளே அடங்குற மாதிரி நீங்கள் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா, யூ ஹேவ் 2 choices, அனிமல் ப்ரோட்டீன் as well as plant based protein. இப்போ plant based protein proponents வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, they cite 2 reasons. One is humanitarian reason, அதாவது நம்ம வந்து ஒரு லைஃப்பை வந்து கொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. Now I don't have an opinion on that, it's an individual preference, so I don't want to comment on that.
ஹவெவர் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து அமினோ ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றேன்னா அதில் வந்து எல்லா அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு கிடைக்கும், எசென்ஷியல் as well as நான் எசென்ஷியல்ஸ். ஹவெவர் அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோயோ இல்லை எனி அதர் குட் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா அதில் வந்து அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக வராது. ஸோ அப்போது நீங்கள் வந்து காம்பினேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டீன் as well as ஒரு கார்போஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் ரைஸ், இது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் அப்போ உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகும். நவ் யூ நோ யூ ஆர் கெட்டிங் இன்டு காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனை வந்து உண்டாக்க முடியும். ஸோ இட் மேக்ஸ் யுவர் ஜாப் டிஃபிகல்ட். தட்ஸ் ஆல் ஐம் ட்ரைங் டு சே. பட் எண்ட் ஆஃப் த டே you still have supplements in the market, right? So you can go for supplements if you think it is getting really difficult. But animal based protein வந்து உங்களுக்கு supplements வந்து தேவைப்படாது. Yeah, even for competitions you don't need whey protein or anything like that. You can completely rely on your whole food, chicken breast or any kind of red meat. They're all good source of protein. So கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ கம்மியாக சாப்பிடாதீங்க. ஏன்னா கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் உடம்புல வந்து நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மசில் ரிப்பேர். வி ஆல் நோ மசில் ரிப்பேர் இஸ் தி foremost job of protein, right? Especially for those who want to put up muscles. Not only that, glucagon கூட உங்களுக்கு protein தான் generate பண்ணுவோம். And glucagon will actually help you in fat reduction. கஷ்டம் தாங்க. I mean dieting is not so easy. It is not easy. Yes, there is a little bit of pain, but this is a pain of discipline. Following a discipline, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற அந்த பெயின் வந்து இருக்கும் மொமெண்டரியாக. பட் லாங் டேர்மாக பாருங்கள். ஐ மீன் 40 வயசில் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தோ இல்லை கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோ பெட்டில் படுக்கிறத விட இப்போ வந்து உங்கள் யங் ஏஜில் வந்து நீங்கள் நாலேஜ்க்காக சில எஃபர்ட் போடுறீங்களா, this is far better, I would say. This pain is, the pain of discipline is always better than the pain of regret. Okay, I hope I was able to instill some motivation and some interest in you to follow dieting, especially for bodybuilding. நான் பாடிபில்டிங்கில் வந்து காம்பீட் பண்ணும்போது எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணேன், அந்த டயட்டை வந்து எக்ஸாக்டாக அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வரப்போகிற வீடியோஸில். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் நான் வந்து எப்படி அதை இவால்வ் பண்ணேன், இன்றைக்கி வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், அந்த சேஞ்சஸ் அலாங் வித் நியூட்ரிஷன் சயின்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து பாடிபில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வீடியோஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் சீரீஸ். And guys, take good care of yourself, and I'll see you soon in my next video. Bye bye.